யாரு வந்து வெளியில நிக்க வச்சு பேசினா அப்பாயின்மெண்ட் கூட அந்த சிஇஓவே கார்ல வந்து அவங்களுடைய எந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருந்து மேல வந்துட்டேன்னா துபாயுடைய வாழ்க்கையும் சென்னையில நான் இருந்த வாழ்க்கைக்கும் எவ்வளவு சம்பளம்னு பார்க்கும்போது ஒரு இன்னொன்று பார்த்து அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் பார்க்கும்போது ஒரு எம்என்சி கம்பெனி ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையை சொந்த பிள்ளைக்கு கொடுக்கறது கிடையாது. வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். சின்ன கம்பெனி சார்ஜில் சேர்த்தனாங்க 4 லட்சம்ன்றது ஒரு தொழில் முனைவோருக்கு வந்து அவனுக்கு கிடைக்கிற லாபமே அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். துபாயுடைய வாழ்க்கையும் சென்னையில நான் இருந்த வாழ்க்கைக்கும் எவ்வளவு சம்பளம்னு பார்க்கும்போது ஒரு ப்ரொபோஷனட்டா போகும்போது எந்த காலகட்டத்துல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருந்து மேல வந்துட்டேன்னா டபுள் பெட்ரூம் இங்கே டபுள் பெட்ரூம் ஒன்னு ரோட்ல நம்ம ரோடு குப்பையா இருக்கும் அங்க குப்பை இல்லாம இருக்கு வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. பெரிய பில்டிங் இருக்கும் இங்க பெரிய பில்டிங் இருக்காது. அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஒரு 30,000 தான் வித்தியாசம் வந்து அதே வாழ்க்கை தரம் இங்க சென்னையில நான் என்ன வாழ்க்கை தரத்துல இருக்கணும் அதை துபாயில நான் வாழ்ந்தேன்னா எனக்கு அதிகபட்ச சேவிங் 30,000 இருந்தது. இங்க 30,000 எதுக்கு நான் ஊரை விட்டு போறோம், ஊரை விட்டு அங்க இருக்கணும். இங்க கடலூருக்கு போகலாம், அம்மாவை பார்க்கலாம், யாரை வேணும் பார்க்கலாம், என்ன வேணும் பண்ணலாம். நம்ம ஊரு நம்ம சுதந்திரமா இருக்காங்க. அங்கேயே வேலையை ரிசைன் பண்ணிட்டு சென்னைக்கு வரேன். சிண்டர் கம்பெனில வந்து சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாயின் பண்றேன். அங்கே ஒரு படிப்படி நிறைய வந்து எப்படின்னா மேனேஜருக்கே ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு வருது. அங்க துபாயில கத்துக்கிட்டது சேர்த்துதான். ஏன்னா ஃப்ளை மினிட்ஸ்ல வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க. எனக்கு என்ன நம்பி அவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதை நான் செவனி செஞ்சதால வந்தது. அப்புறம் 2008 வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன். சரி இனிமேல் வந்து வாழ்க்கையில வந்து வேலையாளர் இருந்த போது தொழில் முனைவர் ஆகும்னு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து வேணும். இங்க இந்த நேர்காணலில் பார்த்துருக்கல நேருக்கு சொல்றதுனாக்கா நிறைய பேர் பிசினஸ் ஆரம்பிக்கணும் வரவங்க வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்றதே கிடையாது. வர ஆரம்பிக்கிறேன். அதுக்கான திட்டமிடுதல் வந்து நான் பார்த்தா துபாயில இருக்கும் போதே நான் திட்டமிட்டேன். துபாய்க்கு முன்னாடியே ஏன்னா நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் போய் நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம்னா இஎம்ஐ என்ற ஒரு அரக்கன்ட்ட மாட்டின மாதிரி பிசினஸ் மேல போகும் கீழே வரும். இஎம்ஐ கட்டினா மறுபடியும் நான் எம்ப்ளாய்மெண்ட் போவேன். அதனால இன்னைய வரைக்கும் எனக்கு சொந்த வீடு சென்னையில கிடையாது. வீடுக்கு சொந்த வீடு கிடையாது. அப்போ வந்து நான் சிண்டர்ல இருக்கும்போது பார்த்தோன்னா என்னுடைய ப்ராஜெக்ட் லீடு ஒரு ஹோண்டா சிட்டி கார் வாங்குறேன். நான் வந்து செகண்ட் ஹேண்ட் இண்டிகா கார் வாங்கினேன். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தான். நான் இஎம்ஐ கட்ட மாட்டேன், நான் இஎம்ஐ கட்டுறான். மொத்தமா நான் வாங்கி வச்சுக்கிறேன். கடன் இல்லாம எவ்வளவு தூரம் இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ப்ரிப்பரேஷன் பண்ணது. அப்புறம் பல நாடுகளுடைய அனுபவம், பல மக்களை பார்த்த அனுபவம், இதை வச்சுட்டு வெறும் 3 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு தான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சது. முதல்ல சீதாமால் காலையில வந்து முதல்ல வேளச்சேரியில பண்ணோம். வேளச்சேரியில வந்து நல்ல ஏரியா தான். பார்த்தோன்னா இங்க தேனாம்பேட்டில இருந்து போயிட்டு வரதுக்கு பார்த்தா 1.25 மணி நேரம், காலையில 1.25 மணி நேரம், சாயந்தரம் 1.25 மணி நேரம். இது எதுக்கு தேவையில்லாம 2.5 மணி நேரம் தினமும் செலவு பண்றதுக்கு வீட்டு பக்கத்துல ஆபீஸ் வச்சுக்கோம். வீட்டுக்கு பக்கத்துல ஆபீஸ் வச்சோம். கரெக்டா நான் ஆபீஸ் 2010 ப்ரொப்ரைட்டரி கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரெசிஷனும் என் கூட சேர்ந்து ஆரம்பிச்சு. ஐடில வந்து மிகப்பெரிய ரெசிஷன். எல்லாரும் வேலையிருந்து வீட்டுக்கு போற கண்டிஷன். ஊர்ல போனவங்க வந்தவங்க திட்டினாங்க. இந்த ரெசிஷன் டைம்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு இந்த சொல்ல மறந்துட்டு ஒண்ணு பார்த்தோம்னாக்கா கடைசியா நான் வாங்கின டேக் ஹோம் சம்பளம் பார்த்தா ஒரு 1.25 லட்சம் ரூபாய். 1.25 லட்சம் வீட்டுக்கு எடுத்து வர சேலரி, டாக்ஸ் எல்லாம் போக, இல்லாம போனஸ் தண்ணி எல்லாரும் என்ன இவ்வளவு சேலரி வாங்கி விட்டுட்டு வந்து இங்க வந்து சும்மா உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது எந்த காலகட்டத்துல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருந்து மேல வந்துட்டேன்னா அதே மாதிரி இன்னொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அதை கடந்து போறது மிக எளிது. இது நான் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்ட பாடம். அப்புறம் 2011 ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதை எடுத்து செய்யறோம். 2012 அமெரிக்கா போறேன். அங்க போயிட்டு இந்த ஆர்டர் டெலிவரி பண்றோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்டா மாறுது. அதுக்கப்புறம் 2012 என்னுடைய கிளைண்டே அது பிசினஸ் பண்ணவங்க நான் சொல்றது அடிக்கடி சொல்றது வந்து எல்லாரும் எத்திக்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிசினஸ் எத்திக்ஸ் இருந்ததுன்னா எந்த பிசினஸும் எந்த காலகட்டத்திலையும் எப்பயுமே வந்து கீழே போகாது. இந்த உதாரணத்தை சொல்றேன். அமெரிக்கன் கிளைண்ட் ரொம்ப தள்ளி வச்சுதான் பேசுவாங்க. அவங்க கிட்ட முதல் மாடியில் என்ன இருப்ப, கீழே வந்து அவங்க சிஓ இருப்பாங்க.
அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். ரூமுக்கு வெளியில் நின்று அவங்க பிஏ கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய இன்ஜினியர் வந்திருக்காரு, அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் போய் பார்க்க முடியும். ஒரு டிபிக்கல் அமெரிக்கன் கிளைண்ட் ஒரு 2 மாசம் இருக்கிறேன், அவங்க நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் விஷயமா என்கிட்ட கூப்பிட்டு இதுக்கு என்ன ஐடியான்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நான் நினச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு 1 மில்லியன், அப்போ 1 மில்லியன் கட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தா ஒரு 5 கோடி ரூபாய் எனக்கு என்னுடைய ஆர்டர் கிடைச்சிருக்கும். ஆனால் உண்மையாக சொன்னதுன்னா இதை நீ செய்ய வேணாம், ரொம்ப எளிமையான வேலை செய்யலாம்னு சொன்னது அவங்க கிட்ட சொன்னது. அடுத்த நாள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அது யாரு வந்து வெளியில நிக்க வச்சு பேசினா அப்பாயின்மெண்ட் கொடுங்க, அந்த சிஓவே கார்ல வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் கூட்டு, அவங்க வந்து மல்டி பில்லியனர். அவங்க கிட்ட ஒரு 13-14 பிசினஸ் பண்ணாங்க, கேசினோ வச்சிருக்காங்க, பேங்க் வச்சிருக்காங்க. வந்து கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், வெரி சிம்பிளா நீ நினைச்சிருந்தாக்கா என்கிட்ட $500,000 $1 மில்லியன் வந்து நீ ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போயிருக்கலாம். நீ அதை பத்தி இருக்கிறமா எனக்காக பண்ணதுக்கு நான் எதனா உனக்கு ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னா. இல்லை எனக்கு ஒரு ஆசை, அமெரிக்கால கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு நான் சொல்றது 2012. சரி அப்படி ஆரம்பிக்கிறேன்னா என்ன பண்ணும், ஆடிட்டர் வேணும். சரி யூ டோன்ட் வரி பிரதர், அந்த வார்த்தை மாறி போச்சு. ஃப்ரெண்டுன்றது டோன்ட் வரி, டுமாரோ வில் கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்றா. காலையில போறான், ஆடிட்டர் இருக்காரு, கூப்பிட்டு வந்து பாஸ்கருக்கு வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம், எந்த பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துறேன், கம்பெனி ஆரம்பிக்கிறேன். அந்த ஆடிட்டர் தான் இன்னி வரைக்கும் 11 வருஷம் இருக்காரு ஆடிட்டர். அவர் வந்து இந்தியன் தான், அபின்னு பேரு. இந்தியன் தான். அவன் வந்து என்னுடைய அதாவது கிளையண்டா இருந்து ஃப்ரெண்டா இருந்து இப்ப பிரதர்னு சொல்றது வந்து என்னுடைய நண்பன் வைக்கலாம். இப்ப நண்பன் ஆயிடுச்சு. நண்பன்னா ரூவல்னு பேர். டிபிக்கல் அமெரிக்கன் தான். ரூவல் தான் வந்து இவ்வளவு பண்ணது. இன்னை வரைக்கும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நடுவுல காலகட்டத்தில் வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சோம். அமெரிக்கால இன்னும் இந்த கம்பெனி இருக்கு, ஆரம்பிச்சிருக்கோம். என்னங்கன்னா பிசினஸ் பண்ணும்போது பணம் வருதுன்றதுக்காக நம்ம நம்பி வந்த கிளைண்ட்டை இருந்தவருடைய விளைவு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் 12-13 வருஷம் நட்பு, அதன் மூலமா பல நட்பு, அதன் மூலமா வியாபாரம் வந்ததுன்னு இருக்கு. இதுதான் நான் கடந்து வந்த பாதை. இப்ப அமெரிக்காவில் கம்பெனினா அங்க இப்ப எப்படி அந்த கம்பெனி செயல்பட்டு இருக்கு? 2021 வரைக்கும் சான் பிரான்சிஸ்கோல வந்து பார்த்தோன்னா ஒரு கியூபிக் ஏரியால ஒரு ஸ்பேஸ் வச்சிருந்தோம். அங்க வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா யாரும் வரல. அதனால வந்து 2021 நான் போயிட்டு அந்த இதை வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வந்து அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கு. இப்போ வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த கம்பெனி மூலமா நடந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனி லைவ்ல தான் இருக்கு. வருஷம் டாக்ஸ் கட்டணும், என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா கிளைண்ட் பில் வந்து டாலர்ல வந்து அங்க பில் கொடுப்பாங்க. அங்க இருந்து நாங்க ஏன்னா ஒரு 4-5 கிளைண்ட் கொடுக்குற பில்லை ஒன்னாக்கி அங்க இருந்து பில்லு வந்து இந்தியன் கம்பெனிக்கு வந்து மாத்தி பில்லு எடுத்துட்டு வந்துடும். இப்போ மறுபடியும் பார்த்தா இப்ப நாளை மறுநாள் போறப்ப ஊருக்கு போறதால மறுபடியும் திருப்பி போயிட்டு ஒரு இடத்த எடுத்து மறுபடியும் ஆள் அப்பாயின்ட் பண்ணாரு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கும் யூஎஸ்ல இருக்கிறதுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரே கம்ப்ளீட்லி வேற. ஏன்னா இப்ப நானே என் நண்பர்கிட்ட போனோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாக்க காலையில 9 மணிக்கு போய் ரூமை போட்டுனா மதியானம் லஞ்சுக்கு தான் வெளியில வருவாங்க. அங்க இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நம்ம அப்படி பண்றது கிடையாது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் பார்த்தோம்னாக்கா நம்ம வீடு அமைப்பு வந்து அந்த மாதிரி பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஒரு வீடு இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், டிவி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும், இவங்க சமையல் பண்ணுவாங்க, இவங்க உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவோம். லாட் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன் இருந்து தான் இருக்கு. அதனால இப்போ எல்லா கம்பெனியுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொஞ்சமே எடுத்துட்டாங்க. இப்போ எங்க நிறுவனத்தை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டே கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம். சில பாதிப்புகள் இருக்கு. இதுல யாருக்கு பாதிப்பு இருக்குன்னா விமன் இருக்காங்களே எம்ப்ளாய்க்கு தான் இருக்கு. பட் தவிர்க்க முடியாத காலகட்டத்தில் இருக்கிறதால வந்து வேற வழி இல்லை. அவங்கள சொல்ல முடியல, அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு நடுவில் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. இதே வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்க, அவங்க தனியா ஒரு ரூம் இருக்கு ஆபீஸ்க்குன்னு. அந்த மாதிரி இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கரெக்டா செட் ஆகுது. ஒரு நார்மல் ஃபேமிலியில ஒரு Tier 2 டவுன்ல இருக்கிற வீட்டுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அந்த வீடோட அமைப்பே அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை. இதை தாண்டி பசங்க பார்த்தா பகல் ஃபுல்லா வெளியில சுத்திறானுங்க, சாயந்தரம் தான் வந்து ஒர்க் பண்றது. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா கம்பெனியுமே பண்ணியாச்சு, இன்க்ளூடிங் நீங்க சொல்ற மாதிரி TCSலாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுட்டாங்க. அப்படி இருக்கிறதா வந்து 2 நாள் இருந்துக்கும், மீதி 4 நாளோ இல்லை 3 நாளோ வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா
இப்ப இந்த குறிப்பா கொரோனாவுக்கு பிறகு இந்த ஐடி கம்பெனிங்க எல்லாமே வீட்ல இருந்து ஒர்க் பண்ற சூழலை உருவாக்கிட்டாங்களே. இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா மேலை நாடுகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ரொம்ப காமனா இருந்தது. அப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது கொரோனா வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும் இல்ல டெக்னாலஜி அடாப்டேஷன் ஆகட்டும், கொரோனா வந்து இந்தியா வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிருக்கு. அந்த கொரோனா வந்து பாதிப்பு ஏற்படுச்சு. அது இல்லைன்னா இன்னைக்கு வந்து கூகுள் பேவே எல்லாம் கீரை கட்டு வச்சிருக்கோம், ஜிபே பண்றதும் இல்ல இளநீ கடைக்காரன் ஜிபே பண்றதும் இல்ல டீ கடைக்காரன் ஜிபே பண்றதும் அந்த ஒரு பெனிட்ரேஷன் வந்திருக்காது. இன்னும் நிலைமையில நான் பல நாடுகளுக்கு போய் சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் இன் குளோபல் கட்னா இந்தியா தான். தொழில் முனைவோர்களுக்கு வந்து இப்ப அரசு இன்னும் என்ன சலுகை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன கொடுக்கல? ஆனா பெருசா வளர்ச்சி இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்போ வந்து இப்ப இருக்கிற தொழில்துறைன்னு கேட்டனா ரெண்டு விஷயம் தான் உண்டு. ரா மெட்டீரியல் வாங்க, அது ஒரு கம்பெனி ரன் பண்ணா மின்சாரம் பண்றது மிக மிக முக்கியமானது. பவர் அதிகமா இருக்குல்ல, காஸ்ட் இதுதான் பவர் காஸ்ட் தான் எனக்கு வந்து இருக்குது. இப்போ எங்க கம்பெனி பார்த்தோன்னா ஒரு எம்எஸ்எம்இயும் 50 அந்த ஒரு டெலோஸ்கோபி கேட்டோம் டேங்க்ஸ்ல வந்து இன்னும் கொடுக்கலது. என்னன்னா வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கு சின்ன கம்பெனி. சார்ஜில் சேர்த்தனாங்க 4 லட்சம்ன்றது ஒரு தொழில் முனைவோருக்கு வந்து அவனுக்கு கிடைக்கிற லாபமே அவ்வளோ. எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இதே வந்து மூலதன பொருள் விலையை ஏறி போச்சு. அது அன்கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு. இதுக்கு வந்து காம்படிட்டிவ் கமிஷன் ஒன்று இருக்கு. பெருவாரியான பீப்புளுக்கு அப்படி ஒரு கமிஷன் இருக்கிறது தெரியல. ஒரு 3-4 முதலாளிகள் சேர்ந்து அவங்களே ஒரு பொருளை ஃபிக்ஸேஷன் பண்ணனாக்கா காம்படிஷன் கமிஷன்ல போய் சொன்னாக்கா அவங்கள வந்து பண்ணலாம், கேஸ் போட்டு கம் பண்ணலாம். இது ஏனோ வந்து ஊடகங்கள் வந்து அது பெருசா வெளியில எடுத்துட்டு வரல. இப்ப பண்ணாங்க சிமெண்ட் கம்பெனி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பிரைஸ் ஏற்றிட்டு உடனே அவங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் ரைடு போனுச்சு. 1500 கோடி ரூபாய் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஃபைன் போட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து காம்படிட்டிவ் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. இப்ப சமீபத்தில் தான் அந்த காம்படிட்டிவ் கமிஷன் வந்து சென்னையில சதன் அமைச்சாங்க. இவென்ச்சுவலி என்னுடைய நண்பர் தான் ஆனந்தன் இருக்காரு, அவர் தான் அதுக்கு ஜாயின்ட் டைரக்டரா இருக்காரு. இந்த மாதிரி தொழில் முனைவோர்களுக்கு வந்து நம்ம மறுபடியும் இந்த விவாத முடிவாக சொல்றதுனாக்கா, நீங்க கொடுக்குற ஜாப் ஒர்க் வாங்குறவங்க யாரா இருந்தாலும் சரிதான், ஒரு மிகப்பெரிய கம்பெனி உங்களை வந்து அப்படியே நெருக்கடிக்கு உள்ளாகிட்டு ஒரு பிரைஸ்க்கு மேல கொடுக்க மாட்டான்னா நார்மலா காம்படிட்டிவ் கமிஷன் வாங்க, அவங்க நேரம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கான அதிகாரம் மத்திய அரசாங்கம் இருக்கு. இதை வந்து தொழில் முனைவர் தெரிஞ்சுக்கணும், எதுலாம் அவங்க சப்போர்ட் சிஸ்டம் இருக்குன்னு. அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை தெரிஞ்சாதான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் தொழில் முனைவோர் மேல வரும். அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள் இருக்கு, அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏன் கண்டிஷன்லாம் போடுறீங்க? எப்படி ஒரு ஜென்யூனான பர்சன் உள்ள வரணும், அதே மாதிரி அதர் பார்ட்டிக்குள்ள வராங்க. நீங்க உண்மையா பிசினஸ் பண்ணணும் லோன் வாங்குற ஒரு பார்ட்டினா அரசாங்கத்தை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போகணும்னு தான் நிறைய வந்து நிற்கிறான் லைன்ல. அப்ப கண்டிஷன் போட வேண்டியது. இந்த கண்டிஷன் சிலவத்தை பாதிப்பை ஏற்படுத்துது, அதை தாண்டி வரணும். இது வந்து தொழில் முனைவோருக்கானது. எல்லாமே நல்லவங்களா இருந்துட்டு அந்த கண்டிஷனே தேவை கிடையாது. எல்லாமே நல்லவங்களா இருந்ததுன்னா சட்டத்திட்டங்கள் தேவை கிடையாது. அந்த சட்டத்திட்டங்கள் நல்லவர்களை இப்ப நிலைமைக்கு பாதிப்படையாது. இது வந்து தொழில் முனைவோர் பாட்டு. இன்னொரு பார்த்து அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் பார்க்கும்போது ஒரு எம்என்சி கம்பெனி ஃபாரின்ல இருந்து வரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையை சொந்த பிள்ளைக்கு கொடுக்கறது கிடையாது. ஏன் இப்ப நீங்க சொல்ற மாதிரின்னா உலக முதலீட்டாளர் மாநாடுலாம் எல்லா ஆட்சியும் நடத்துது, பல 100 கோடிகள் செலவு பண்ணுது. பேப்பர்ல இருக்கலாம் சார், நான் எந்த அரசாங்கம் சொல்லல, பல லட்சம் கோடிக்கு வருது. 4000 கோடி 4000 லட்சம் கோடியா இன்கம் வந்து சொல்லிடுறாங்க. கடைசி ரியலைசேஷன் ஒண்ணு இருக்குல்ல, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த உண்மை மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வசதியை மறைச்சிடாங்க. உண்மையில எவ்வளவு வந்தது, எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்தது, எவ்வளவு ஒப்பந்தம் வந்தது என்ன தெரியல. சொல்ற ஒரு தொகையில ஒரு 20% வந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு நீங்க புரிஞ்சுங்க. 20% வந்தாலே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு மீதி 80% வரதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒண்ணு ஒரு ஆர்டிஎல் வேணா போட்டு கேளுங்க, நீங்க பத்திரிகையாளர் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் முதலீட்டாளர் மாநாட்டுல இந்த முறையும் போன முறையும் எத்தனை எம்ஓஇ போட்டீங்க, அந்த எம்ஓடைய ஸ்டேட்டஸ் கேட்டு பாருங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கு. இன்னொன்னு சொன்ன மாதிரி ஐடி பார்க்கும்போது அதுல மறுபடியும் 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ப்ராடக்ட் கம்பெனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப இந்த டேலி, அந்த ஜோகோ இதெல்லாம் ப்ராடக்ட் கம்பெனி. ஐடி சர்வீசஸ்ன்றது இப்ப நான் வச்சிருக்கு. இது எப்படின்னா நாங்க யாருக்காகவும் சாஃப்ட்வேர் பண்ண மாட்டோம்.
ஒரு கம்பெனி வராங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவைப்பட்டது ரெக்குவயர்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ணி கொடுக்கறது தான் ஐடி சர்வீசஸ். ப்ராடக்ட்ன்றது என்னன்னா நானே ஒரு ப்ராடக்டை பண்ணுவேன், நான் எல்லாத்தையும் போய் வித்துட்டு வருவேன். இதுல ஒரு 2 கம்பெனில பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. ப்ராடக்ட் கம்பெனில பார்த்தோம்னாக்கா growthன்றது வந்து எக்ஸ்போனென்ஷியல் growth. உங்க ப்ராடக்ட் நல்லா கிளிக் ஆயிடுதா திடீர்னு பார்த்தா 100 பேர் வாங்கணும், 10,000 பேர் வாங்க, 10,000 பேர் வாங்க, 100,000 பேர் வாங்குவாங்க, 10 கோடின்னு திடீர்னு 100 கோடின்னு 1000 பேர் போவாங்க. திடீர்னு ஒரு காம்படிட்டர் வந்தாலும் உங்க கம்பெனி அப்படியே டவுன் ஆயிடும். ஓகே, அவர் கம்மியான விலை ரிஸ்க் இருக்கும், growth அதிகமா இருக்கும், சான்சஸ் கிடைச்சா. ஐடி சர்வீஸ் கம்பெனில பார்த்தோம்னாக்க லீனியர் growthனுவாங்க. இது வந்து பெருசாலாம் growth இயர் ஆன் இயர் 10% மேல grow ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க புதுசா டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கணும். இந்த ஐடிஎஸ் கம்பெனி நீங்க சொல்ற பெரிய கம்பெனிஸ் எல்லாமே ப்ராடக்ட் கம்பெனி கிடையாது. எல்லா கம்பெனி நீங்க எடுக்க டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லா கம்பெனியுமே ஐடி சர்வீஸ் கம்பெனி. ஐடி சர்வீஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட்ல அது இருக்காது. பெரிய கம்பெனிக்கு அவங்க சர்வ் பண்ணுவாங்க. லீனியர் growth, ஸ்டேபிலிட்டி இருக்கும். பட் இங்க சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். ப்ராடக்ட் கம்பெனினா நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனில ஜாயின் பண்ணா அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து அதே டெக்னாலஜி தான். பிளஸ் ஆர் மைனஸ் என்னால ஒரு பையனோ பொண்ணு வந்து என்னால அதிகமாலாம் படிக்க முடியாது, ரெகுலராக எனக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது, அப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் கம்பெனி போக சொல்லுவேன். எனக்கு சேலஞ்சஸ் இருக்கு, நான் கத்துக்கிட்டே இருக்கணும், புது புது சேலஞ்சஸ் சொன்னா ஐடி நிபுணர் சொன்னோம். ஏன்னா இப்போ எதோட இதுக்கு சொல்றேங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் உள்ள வரவங்க ஃபெயிலியர் ஆகி போறாங்க. கரெக்ட், முடியல, லேவ் பண்ணிடுவாங்க. ஆனா வெளியே போய் சொல்லும் போது வந்து லேவ் பண்ணிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற காரணம் வந்து வேற காரணம் இருக்கும். இவங்க இதுமேல எதுவுமே பண்ண முடியாது, புது டெக்னாலஜி கத்துக்க முடியல, கத்துக்கிட்டவங்க ஷைன் பண்ண முடியலன்னும் போது வெளியில போன்னு சொல்லுவாங்க. வெளியில போய் பொதுவாக ஏன்னா வந்து சொல்ல இந்த கம்பெனி வெளியில அனுப்பிச்சா அந்த கம்பெனில ப்ராஜெக்டே இல்லை சார் வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அது உண்மையான நிலைமைன்றது வந்து இவங்களால சர்வே பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் பர்செப்ஷன் அண்ட் ஆட்டிடியூட். சில பேர் வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்றது இன்ட்ரெஸ்ட் ஆகும், சில பேர் நீங்க சுட்டு போட்டாலும் படிக்கிறது கிடையாது. அது எதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னா ஐடின்ற ஒரு பொதுவான பார்வையை தவிர்த்து நம்முடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஏதோ அதுக்கு தகுந்த ஃபீல்டு அந்த லைன் ஆஃப் பிசினஸ் செலக்ட் பண்ணா கம் அப் அவுட். சைபர் செக்யூரிட்டின்னுவாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னாக்கா நான் சைபர் செக்யூரிட்டி படிக்க போறேன், அது எல்லாரும் படிச்சு நோ யூஸ். சைபர் செக்யூரிட்டின்றது வந்து ஒரு சிஸ்டத்தை டேம்பர் ப்ரூஃபா மாத்தணும்னா முதல்ல ஒரு சிஸ்டத்தை ஒரு பாத்திரத்தை உடையாம பார்க்கணும்னா முதல் உடைக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப சைபர் செக்யூரிட்டி ஷைன் பண்ணணும்னா நீ ஏடோடமே யோசிக்கணும், இந்த சிஸ்டத்துல எப்படி ஃபெயிலியர் ஆக்குறது, இந்த சிஸ்டத்தை எப்படி ஹேக் பண்றது, இந்த சிஸ்டத்தை எப்படி ஒர்க் பண்ணாம வைக்கிறதுன்னு தெரிஞ்சாதான் சைபர் செக்யூரிட்டில இருக்க முடியும். ஏன்னா நீங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுன்றத எனக்கு தெரியணும். கரெக்ட். அது வந்து அந்த கேரக்டர் உள்ளவங்களுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி வரும். இப்போ வந்து வேற கேஷு மற்ற இதெல்லாம் என்ன ஊர்ல ஏதாவது வேற தொழில் நிறுவனங்கள் என்ன நிறுவனம் சார்? இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது ஒரு நம்ம வரும்போது எதுவும் எடுத்துட்டு வரல, இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, வந்ததெல்லாம் நடுவுல வந்ததுதான், தத்துவமா இல்ல உண்மைதான். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது, அதுக்கப்புறம் சம்பாரிச்சது. அப்ப தொழில் தொடங்கும் போது முதல்ல வந்து ரிஸ்க் வந்து நம்ம டாலரும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த பிசினஸ் இருந்தாலும் சொல்லலாம். நான் கையில இருந்த பணத்தையும் திருப்பி போட்டு ரிஸ்க் எடுத்தது காரணம் இந்த 43 வயசுல வந்து நான் ரிஸ்க் எடுக்கணும்ன்றதுக்கு வந்து ஒரு கட்டத்துல எதுவுமே முடியலன்னா படிப்பு இருக்கு, திருப்பி போய் வேலை செஞ்சிடலாம். கரெக்ட். யாருக்கும் போய் கையேந்தி எனக்கு சாப்பாடுக்கு கொடுங்க கிடையாது, இதை விட அதிகமா நான் நம்பி தான் போக போறோம். அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கிறது இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஐஏஎம் அகமதாபாத் படிச்சிருக்காரு. நம்ம சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சவர், ஐஏஎம் அகமதாபாத்ல பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சார். அவர் அப்பப்போ கேட்பாரு, நீங்க எப்படி பிசினஸ் ஆரம்பிச்சீங்களா? ஒண்ணும் இல்லை, உனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயம் இல்லை. ஏன்னா உனக்கு கையில வந்து இஎம்ஐன்னு ஒண்ணு வச்சிருக்க, என்கிட்ட இஎம்ஐ கிடையாது, எனக்கு அந்த பயம் கிடையாது, திருப்பி போனா மறுபடியும் அதை இதை விட அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு இருக்கு. அந்த பயத்தை வெளியில எடுத்தாதான் பிசினஸ் வர முடியும். அதே வந்து இன்னொரு தொழில் தொடங்குறது எனக்கு வரும். ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னேன், ஐடி வந்து இப்படி விருப்பத்துல வந்தாலும் வேற தொழில் தொடர்ந்து வந்தது. சரி, எல்லாமே வீடு வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல இடம் வாங்கி போடுவாங்க. நம்ம அப்படி மாத்தி யோசிச்சு என்ன பண்ண, நேராக போயிட்டு என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து அக்ரிகல்ச்சர் போகணும் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இங்க இருந்து சென்னையில இருந்து போக முடியுமா, அப்ப ட்ரேடிங் பண்ணலாம் பார்த்தோம். அப்ப வந்து ட்ரேடிங் பண்ணும்போது வந்து பழம் காய்கறி பண்ணனாக்க ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மி. அப்ப ஷெல்ஃப் லைஃப் கம்மியா அதிகமா இருக்கிற
அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே. கிரைண்ட்ஸ் பண்ணலாம் பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய கியூ நிக்குது. அப்ப கியூ கொஞ்சம் கம்மியா இருக்கிறது பார்த்தோம்னா இவென்ச்சுவலி பார்த்தா இன்னொரு நண்பர் இருந்தாரு. அவர் ஆப்பிரிக்கா போயிட்டு வந்து அவரு ஒரு பெரிய தொழிலதிபர், அரசியல் பின்னணி உள்ளவர். அவர் பையன் வந்து என்ன சொன்னாருன்னா, இது சின்ன பிசினஸா இருக்கு, எனக்கு வேணாம். என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னாரு, நீங்க 2 பேரும் வேணா எடுத்து பண்ணுங்க. எங்க 2 பேருக்கு தெரியாது. அப்புறம் அதுல இருந்து மறுபடியும் நான் சொன்ன ப்ரிப்பரேஷன் மாதிரி ஒரு 6 மாசம் ப்ரிப்பேர் பண்ணோம், பேசணும். முதல்ல ட்ரேடிங் பண்ணோம். 2 வருஷம் ட்ரேடிங் பண்ணி நல்ல லாபம் வந்தது. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை மாற்றி இப்போ பண்ருட்டியில் வந்து ரீகல் ஃபார்ம் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு 180 பேர் வேலை செய்கிறாங்க. 180 வேலை செய்கிறாங்க. அது இப்போ வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அங்கேயும் வந்து போச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்தா போன வருஷம் சென்றாண்டு இறுதியில் பார்க்கும்போது டெல்லியில் வந்து எம்ப்ளாயர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. எம்ப்ளாயர் இதில் வந்து பார்த்தோன்னாக்கா இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஷிப்லேருந்து இந்தியாவில் இருக்க பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிலாம் வந்தாங்க. அதில் ஒரே தமிழ்நாட்டில் இருந்து 2 கம்பெனி தான் போனோம். ஒன்று வந்து இந்தியா சிமெண்ட்ஸு, இன்னொன்று வந்து எங்களுக்கு போனது சாரி ரெசிடென்சி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். 3 பேர் போனோம். இதில் வந்து இவென்ச்சுவலி தமிழ்நாட்டில் இருந்து போன ஒரு ஆல் இந்தியாவிலேருந்து வந்ததில் பார்த்தோன்னா எம்ப்ளாயர்னாக்கா இந்தியன் கவர்மெண்டுடைய லேபர் செக்ரட்டரி தான் அந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தாங்க. ஒரு 15 நிமிஷம் கேள்வி கேட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணி கேள்வி கேட்டு ஃபைனலாக எம்எஸ்எம்இ கேட்டகரியில் எங்கள் கம்பெனி பண்ணாங்க.